Okay, tutorial 32. Pemahaman novel பார்க்கலாம். ஓகே, தெரியல. ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து 4 மார்க்ஸ். இங்கேயே ஆன்சர் இருக்கும். பட் சில சமயம் நம்ம டைரெக்டாக காப்பி பேஸ்ட் பண்ணலாம். சில சமயம் நம்மளோட சொந்த ஐயாட் கொஞ்சம் போட்டு மாடிஃபை பண்ணி எழுதணும். அண்ட் செகண்ட் செக்ஷன் வந்து 6 மார்க் இந்த மாதிரி கேள்வி வரும். ஸோ இது நம்ம நிறைய வாட்டி செஞ்சுருக்கோம் தான், இது எப்படி ஜவாப் பண்ணணுன்ட்டு. ஓகே, நம்ம பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே, நீங்கள் இந்த petikan படிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே soalan அதை படிச்சிடணும். Oke, nyatakan bukti-bukti kampung yang dikunjungi Haikal tidak terkebelakang dalam arus pembangunan. What are the proof Haikal வந்து visit பண்ண அந்த village வந்து பின்தங்கி இல்லை. பின்தங்குறதுனா மாடர்ன் அரூஸ் பம்பாங்குனான டெவலப்மெண்ட்லேருந்து பின்தங்கி இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு இந்த இதில். ஓகே, சரி, இப்போ நீங்கள் படித்து என்கிட்ட தேடி isi சொல்லுங்க. Saya rasa ada banyak isi di sana. Oke, cari bukti-bukti. Time's up. Oke, berikan bukti-bukti dia. Oke, yes. இங்கே இருக்கிற சில பில்டிங்கை வந்து புசாட் காமோடிட்டி பர்தானியானா எடுத்திருக்காங்க. lagi அப்படின்னா ஆனால் அப்போ எப்படி அது உங்களுக்கு ஈஸி தெரியும் எலக்ட்ரிக் இருக்குன்ட்டு. berselang tiang 3 tiang எலக்ட்ரிக்னா இது எப்படி சொல்றது, 3 தியாங்னு எலக்ட்ரிக் கம்பம் இருக்கு. 3 தியாங் எலக்ட்ரிக் கம்பம் இருக்கு ஒரு இது. Oke, so berselang 3 tiang elektrik, betul. Lagi? Lengkap dengan sekolah, balai raya, klinik desa. Lagi? Ada papan tanda besar menunjukkan arah ke bangunan-bangunan ini. Lagi? Jalannya sudah berturap. Lagi? Terpampang juga logo gerakan desa wawasan. எத்தனை isi இருக்கு? அது லோகோலாம் இருக்குன்னா அது கொஞ்சம் மாஜுவான இடம். ஓகே, jika diukur berdasarkan itu kampung ini memanglah tiada kurangnya. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கம்பம் வந்து சாதாரணமான கம்பம் இல்லை, ஓகே, அவ்வளோ பேட் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த லோகோ கிராக்கானையும் சேர்த்து தான் சொல்கிறான். ஸோ யா, ஓகே, எழுதும் போது ஜாக்கிரதையாக எழுதணும்ல. ஓகே, சரி, ஐயாட் எப்படி பினா பண்ணுவேன், ஐயாட் ப்ளஸ் உன்னோட ஜவாபான். கொஸ்டின்லேருந்து ட்ரை பண்ணியா அவினாஷ்? Bukti-bukti kampung yang dikunjungi Haikal tidak terbelakang oleh arus pembangunan ialah இல்லை bagi dia jawab. சீக்கிரம் ஈஸி. Jalannya sudah berturap. ialah jalannya sudah berturap. அதில் எந்த kesalahan பிழையும் இல்லை, அது அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். ialah jalannya எது ஷார்ட்டாக இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டான். sudah berturap. Oke, sambung. Selain itu திடீர்னு லெங்காப்ன்ற அப்ப yang lengkap, இதுதான் kesalahan tata bahasa. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டைரக்டா எடுக்கக்கூடாது. selain itu apa yang lengkap? Haikal tidak terbelakangலடா. terbelakangனா அந்த கம்பம் பின்தங்கி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. pembangunan lengkap இல்ல kampung, அந்த கம்பத்துல தான்டா அது இருக்கு. அதனால kampung itu
dilengkapi dengan அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் தத்த பாஷா படி ஓகேயா ஏன்னா இது கதை சஸ்திரா தத்த பாஷா ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனா நீங்க எழுதும் போது முறையான தத்த பாஷால எழுதணும் ஓகேயா selain itu kampung itu dilengkapi dengan sekolah balai raya dan klinik desa வேகமா பேசுங்கடா ஏன் காலையிலே அப்புறம் seterusnya நீ பாரு அந்த ayat sesuai இருந்துச்சுன்னா நீ அப்படியே எழுதலாம் சொல்லு setengah bangunan yang dijadikan pusat komoditi pertanian ayat tak lengkap Aeron. Seterusnya terdapat setengah bangunan yang dijadikan pusat komoditi pertanian. சில சமயம் நம்ம சொந்தமா வேர்ட்ஸ்லாம் தப்பா பண்ணோம் காப்பி பேஸ்ட் கிடையாது அப்பனா இது கமான் இந்த மாதிரி சொன்னாங்க கேட்கறதா இருந்தா ஜெண்டம்லயே கேட்டிருக்கலாம் இப்போ இதுல கேட்கறாங்கன்னா நீ எப்படி அதை மாத்தி அமைச்சு ஈஸியா எடுக்கிற seterusnya terdapat என்னது setengah bangunan ஈஸி யாரையும் ஹைலைட் பண்ணிட்டீங்களா ஹைலைட்டுங்க ஏன் எல்லாம் ஹைலைட் பண்ணல பண்ணிட்டீங்களா terdapat setengah bangunan ஏன்னா நீங்க படிக்கும்போது இந்த 3 மட்டும் தான் ஈஸி இல்லை இவ்வளவு ஈஸியும் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் yang dijadikan நேரா pusat சொல்லக்கூடாது dijadikan sebagai அந்த வார்த்தை இருக்கணும் dijadikan sebagai pusat komoditi pusat komoditi pertanian right okay dijadikan sebagai எல்லாம் tambah பண்ணோம் மறந்துடாதீங்க அப்புறம் நீங்க எது தம்பா பண்ணீங்களோ அதை ஹைலைட் பண்ணுங்க ஸோ அடுத்த வாட்டி வந்து உங்களுக்கு தெரியணும் நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணல ஓகே contoh kampung itu dilengkapi dengan இதெல்லாம் நம்ம சொந்தமா ஆட் பண்ணுது அப்புறம் terdapat நம்ம சொந்தமா ஆட் பண்ணுது அப்புறம் sebagaiன்ற வார்த்தை நம்ம சொந்தமா ஆட் பண்ணுது ஸோ இது ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒருவேளை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணா ஈஸி இருந்ததுக்காக 3 மார்க் கிடைக்கும் பாசால கோசம் மார்க்கா கிடைக்கும் ஓகே ரைட் நெக்ஸ்ட் அவினாஷ் என்னதான் எழுதுற எழுதிக்கிட்டே போற எழுதி முடிச்சிட்டே இல்லையா இன்னும் இல்லையா சீக்கிரம்டா ஓகே
Berdasarkan sebuah novel yang Anda pelajari, huraikan peristiwa yang menunjukkan nilai kasih sayang yang terdapat dalam novel tersebut. Okey. Okey, yes. Huraikan peristiwa yang menunjukkan nilai kasih sayang. Yes. So எல்லாரும் ஒன்னொன்னு சொல்லணும். காசி சாயங்கோட பரிஸ்திவா. என்ன பண்றீங்க? கதையை இப்பெல்லாம் பார்க்கலாம் முடியாது. அது வரணும். சீக்கிரம் சொல்லுங்க. நீங்க பதில் சொல்லணும்னா இது ஹோம்வொர்க் உங்களுக்கு. Kasih sayang. ம். ஹோம்வொர்க் சரியா செய்யலைன்னா இன்னொரு ஹோம்வொர்க் வரும். ஆ. பேர் மறந்துட்டா கஷ்டம். டாலியா. அவங்க அம்மா மேல அவங்க அப்பா மேல பாசமா இருக்கு. என்ன பரிஸ்திவா? Dalia வந்து அங்க தங்கின ஹாஸ்டலுக்கு வெளியாகி ம். அது ஹாஸ்டல் வெளியாகி அந்த தம்பியை பார்த்துக்க ஹாஸ்டல் தம்பி எத்தனை பேரு? தம்பி தங்கச்சினா? 5 மொத்தம் சேர்த்தா. எல்லாமே சரி கடைசி 5 பேர் சொல்லு. அப்படின்னா நீ சொல்லு. அங்கரே. ஓகே, அவங்கள பாத்துக்கிறதுக்காக அவ வெளியாவறா. கரெக்ட். அது பாசம். தம்பி தங்கச்சி மேல இருக்கிற பாசம். வேற அவங்க அம்மா போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்குறது. அவங்க அம்மா மேல பாசம் எப்ப தெரியுமா? நம்ம ஆரம்பத்துல அவங்க அம்மா வந்து புத்தி சுவாதீனம் இல்லாம அந்த கெத்தா மரத்துக்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவ நினைச்சு பதறி போயிட்டு அவங்க அம்மாவோட சேஃப்டிக்காக தேடுவாள் எல்லா இடத்துலயும். கடைசியா ஒரு அந்த இடத்துக்கு வருவா. அவங்க அம்மா பிடிச்சி இழுப்பா. அவங்க அம்மா பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. டாலியா போயிட்டு சேத்துல விழுந்துருவா. ஸோ அவங்க அம்மாக்காக அதெல்லாம் பொறுத்துப்பா. கசி சாயாங்களா அந்த இடத்துல. வேற இவ சரியான பொம்பளை இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவா? அது எல்லாரும் சேர்ந்து சொல்ல மாட்டாங்க. அத்தோன். அவன் பையன் இறந்துட்டான்னு பழி வாங்கறதுக்காக சைட் அந்த செத்து பணப்புல. அப்ப அவன் தம்பி பாசத்துல அவங்க அக்காவை பாத்துக்கணும்னு இது பண்றான். அப்புறம் கடைசியா அந்த பாட்டி வந்து கரிசி கொட்டுனுச்சு இருக்கிற வாழ்க்கை ஃபுல்லா. அதுக்கப்புறம் ஜத்து சக்கெட் ஆயிட்டோன்னே டாலியா தான் வந்து பாசமாத்த பாட்டிக்கு வந்து கஞ்சிலாம் ஊட்டுவா, பார்த்துப்பா. ஸோ நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம் கசி சாயாங். ஓகே, பட் நம்ம வந்து மெயினான 2 எடுத்துக்கலாம். ஓகே, பட் ஓகே, peristiwa வந்து நீங்க எப்படி ஜவாப் பண்ணணும்? uraikan peristiwa. ஓகே, 6 மார்க்ல 2 marka bahasa. 2 marka bahasa. ஓகே, 4 marka isi plus uraian. அப்ப ஒரு isi ஒரு uraian கொடுத்தீங்கன்னா 2 marks. அதை டைம்ஸ் 2 பண்ணா 4 marks. இப்படி வரும் அதோட மார்க்கிங். சரி, இப்ப peristiwa வந்து நம்ம சொல்லிட்டோம். இது எப்படி ஹூராய் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல peristiwa சொல்லிட்டு இது யாருக்கும் உள்ள ஏன் அதை வந்து நிலாய் காசி சாயான்னு சொல்றீங்க? selalu kena bagi alasan. எப்பவுமே அலாசான் கொடுக்கணும். ஓகேயா? சரி, சம்டைம்ஸ் உராயான் வந்து 2 ஆயாட்ல கூட வரலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டிப்பா இசி உராயான் ஃபுல்லா இருந்தா தான் 2 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, பாய். எப்படி நம்ம ஸ்டார்டிங் பண்றது? சரி, யாரும் சொல்ல பண்டாலும் நான் செய்றேன். novel yang saya pelajari, isi நீங்க தான் செய்யணும். novel yang saya pelajari, அதான் நான் உங்களுக்கு க்ளூ கொடுப்பேன். நீங்க ஆயாட் பினா பண்ணணும். novel yang saya pelajari di tingkatan 5 ialah Songket Berbenang Emas. Novel yang saya telah pelajari
Novel yang saya pelajari. Nah, itu அப்படியே jawab பண்றேன். Novel yang telah saya pelajari pun boleh juga, tak kisah. Songket berbenang emas, karya Khairuddin Aib. Okey. Lepas tu terdapat beberapa the question அப்படியே copy பண்ணுங்க tugasan. Beberapa peristiwa yang menunjukkan nilai kasih sayang yang terdapat dalam novel ini. Okey, ini pendahuluan. Okay. First one. Okay. Salah satu peristiwa yang menunjukkan nilai kasih sayang dalam novel ini ialah peristiwa என்ன peristivaன்னு மொத ஷார்ட்டா சொல்லிடணும். peristiwa Dahlia sanggup keluar dari asrama untuk menjaga adik-adiknya kerana ketiadaan ibu dan bapa. ஏன்னா அப்பாவும் இது பண்ணிடுவாங்க, அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. அப்பாவுக்கு பாம்பு கடிச்சிடும். அப்பா லேட்டர் பாம்பு கடிக்கும். இல்ல அப்பதான், இல்லாட்டி இத்தனை நாள் அவங்க அப்பா தானே மெயின்டைன் பண்ணியிருப்பாரு. Okey, dari asrama untuk menjaga adik-adiknya ketika keranan போடுறதுல ketika. Okay, sorry. Ketika ketiadaan. Sீக்கிரமா யோசிக்கும் போது இதை விட்டுறோம். Ketika ketiadaan ibu dan bapanya kerana dimasukkan ke hospital. Okey. Lepas tu kita hurai sikit. Hal ini dikatakan demikian kerana, kita bagi tahu alasan. Dikatakan demikian kerana peristiwa ini menjelaskan kasih sayang seorang kakak
terhadap adik-adiknya dengan sanggup mengambil alih mengambil alih tugas sebagai ketua keluarga. இந்த மாதிரி எழுத தெரியணும். mengambil alih tugas sebagai ketua keluarga hal ini dikatakan demikian kerana peristiwa ini menjelaskan kasih sayang seorang kakak terhadap adik-adiknya dengan sanggup mengambil alih tugas sebagai ketua keluarga dan mengorbankan pendidikannya. Okay, we can see the kasih sayang there. Right. அடுத்தது எழுதி முடிச்சிட்டிங்களா? எங்கடா கூப்பிட்டுருவாங்கன்னு எழுதிக்கிட்டே இருக்கியா? Okay. Next வந்து பாட்டியை பார்த்துக்கலாம். ஈஸியாக இருக்கும். Di samping itu di samping itu peristiwa Dahlia yang menjaga yang menjaga neneknya, Nek Kia yang selama ini membenci Dahlia sekeluarga. Peristiwa Dahlia yang menjaga neneknya, Nek Kia, yang selama ini membenci Dahlia sekeluarga ketika peristiwa Dahlia yang menjaga neneknya, Nek Kia, yang selama ini membenci Dahlia sekeluarga juga menunjukkan nilai menunjukkan mata baca juga mengetengahkan இந்த வார்த்தையை பாய்க்க மறந்துடாதீங்க. mengetengahkanனா show, menunjukkan, திறந்து காட்டுறது. mengetengahkan nilai kasih sayang. Dalam novel ini. Okey. Perkara ini dinyatakan demikian kerana perkara
Perkara ini dinyatakan demikian kerana அவ காட்டின பாசத்துல அந்த பாட்டியே தெரிஞ்சிட்டா. மைக் பாட்டி மயங்கி என்ன பண்ண போறாங்க? ஏற்கனவே மயக்கத்துல தான் உட்காந்துருக்கா பாட்டி. அப்படியா? மயக்கிறது ஓகே, மெயின் பாயிண்ட் தெரிஞ்சிட்டா. Perkara ini dinyatakan demikian kerana okey, எப்படி சொல்லலாம்? Kasih sayang yang ikhlas oleh Dahlia ketika menjaga Nek Kia ketika Nek Kia jatuh sakit. Perkara ini dinyatakan demikian kerana kasih sayang yang ikhlas oleh Dahlia ketika Nek Kia jatuh sakit berjaya menginsafkan Nek Kia yang selama ini berpandangan buruk berpandangan buruk terhadap Dahlia dan keluarganya yang miskin. Nek Kia yang selama ini membenci dan peristiwa Dahlia yang menjaga neneknya Nek Kia yang selama ini membenci juga mengatakan nilai kasih. Perkara ini dinyatakan demikian kerana kasih sayang yang ikhlas oleh Dahlia ketika Nek Kia jatuh sakit berjaya menginsafkan Nek Kia yang selama ini berpandangan buruk terhadap Dahlia dan keluarganya yang miskin. Peristiwa ini peristiwa ini jelas menunjukkan kasih sayang seorang cucu terhadap peristiwa ini jelas menunjukkan kasih sayang seorang cucu terhadap neneknya. Okay, next போலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம நாவல் தான் வந்திருக்கு. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மாஸ். அவ்வளோதானா? வேற என்ன வேணும்? ரெண்டு ஈஸி போதும். அவார்ட் கொடுத்துருமா? அவன் மார்க் அவன் பேப்பரை எவன் மார்க் பண்றானோ அவன் வாழ்க்கையை வெறுத்துருவான். ஓகே, baca petikan novel ni. Okey, இப்போ வந்து நீங்க முதல்ல என்ன சொல்லிருக்கீங்க? எப்பவுமே இப்போ மகாமான் கேள்வி படிக்கிறதுக்கு முன்னாடி, petikan படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கேள்வின்னு பாத்துக்கீங்க. Nyatakan harapan si suami kepada istrinya. அந்த கணவன்
தன் மனைவியிடம் என்ன எதிர்பார்த்தான்? ஓகே, இது பத்தி கண்ணில் தேடுங்க. Membantana எதிர்த்து பேசுறது, menentang, protes. இது இப்படி பார்த்தாக்கா என்னமோ என்னமோ ஃபோனில் பேசுன மாதிரி இருக்கு. ஏன்னா சலேஹா பேசுறது எதுவுமே எங்க கேட்கல. ரைட், என்ன சரி. சரி, ஆல்ரைட், சொல்லுங்க. ஓகே, டிரான்ஸ்லேட்லாம் கரெக்டாக பண்ணுறேன். பட் இந்த சைடில் எது எடுக்கணும், இந்த வரி? கசியான தாய் பாசத்தை கொடுக்க சொல்றான். வேற இஸ்திரி கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறான்? அவனுக்கு என்ன வரணும்னு எதிர்பார்க்கல, அவன் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறான். உடனே தப்பா யோசிக்கிறது. சரி சொல்லுங்க, ஜாப் பண்ண உங்களோட. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இருப்போம். ஓகே லக்கி, வரேன். malam ini kita akan bersama. Oke, boleh. Lagi. Ini dulu. Terus paragraf lagi. Kali saya dulu, aku meskipun boleh tetapi tidak sama dengan pasangan. அதெல்லாம் memerlukan kasih sayang ibu, அதெல்லாம் அதுல சேர்ந்துரும். அப்புறமா நான் அந்த இதே மாதிரி எழுத முடியாது. அதை நம்ம கொஞ்சம் மாத்தி எழுதணும். ஓகே, வேற என்ன எதிர்பார்க்கிறாரு அந்த கணவன்? Jika suruh makan obat makan, jangan obat. Jika suruh makan obat makan, jangan. மருந்து ஒழுங்கா சாப்பிடு. வேற இன்னும் ஒண்ணு இருக்கு. ஐயாட்ரா மொத பாரிஸ்ல பாருங்க. சலேஹா bagaimana dengan kesehatan? நல்லா இருக்கியா? ஓ பரவாயில்லையே. அப்படி நல்லா ஆயிட்டேன்னா உடனே வீட்டுக்கு வந்துரு. புலாங். என்ன சொன்ன? ஓகே, வேற இப்ப எத்தனை வந்துருச்சு? 1 2 3 4 5.
ஸோ நம்ம வந்து பார்ப்போம். சம்டைம்ஸ் வந்து இந்த pulang, berkumpul, makan malam அது எல்லாமே ஒண்ணா கூட நீங்க கம்பைன் பண்ணிடலாம். ஓகே ரைட். எப்படி ஜவாப் பண்ணலான்னு பார்ப்போம். நான் இங்கே எழுதிக்கிறேன் ஜவாப் பண்ண சொன்னாங்க இருக்கும். ஓகே ஓகே இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி சொல்லு. ஃபர்ஸ்ட் யவினாஷ். ஓகே ஸ்டார்ட். Pendahuluan. Iyan pendahuluan. Karena itu கொஸ்டின் பின்னாடி இருக்கு, என்ன பண்றோன்னே தெரியல உனக்கு. ஆமா, இப்போ மகாமான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். Kan siapa harapan siswa itu kepada istrinya ialah Harapan si suami kepada istrinya ialah ialah Saleha. itu sudah dia. நீங்க சொந்தமா தான் ayat bina பண்ணணும், புரியுதா? Saleha perlu pulang dari hospital. Untuk berkumpul Setelah இல்ல அப்படி வராது. இரு, அதுக்கு முன்னாடி சாலிஹா வந்து குணமாயிட்டேன்னா வந்துரு வீட்டுக்கு. ialah Saleha perlu pulang jika kesehatannya sudah pulih dan mahu berkumpul dan mahu berkumpul bersama anak-anak. Oke? அப்படி சொல்லலாம். ஓகே ialah நீ அங்க அந்த சி சுவாமி சி இஸ்திரின்னு சொல்லலாம். ialah என்ன சொல்றாங்க? ialah Saleha. இல்ல ஆக்சுவலி அவங்க சி சுவாமி சி இஸ்திரி தானே போட்டிருக்காங்க. ialah istrinya pulang ke rumah. இது அரசு திங்கி திரும்ப அதை பார்த்து சொன்னாங்க. இப்போ இது கொஞ்சம் நம்ம மாற்ற வேண்டியதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இது டைலாக்ல இருக்கு. நம்ம எடுக்கும் போது ஜெனரலா தான் எழுதணும். ஞாபகம் வச்சுக்கிங்க இதை. istrinya pulang ke rumah jika kesehatannya sudah pulih. Selain itu, selain itu, ரெண்டாவது ayat என்ன எதிர்பார்க்கிறாரு? கீதாவா? அவன் பொண்டாட்டிட்டா? முதல்ல என்னன்னு தெரியல உனக்கு. Si suaminya si istri ya? Si suami, oke. Mengharapkan untuk தேவையில்ல. mengharapkan அது இருக்கு. ஆனா நீ அதை மாத்தி அமைச்சு எழுதணும். அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. அதோட அது வந்து எப்படி போடணும்னு இப்ப நான் நம்ம திரிஷாம் சொல்லுவான். சீக்கிரம். selain itu si istrinya makan malam breakfast. நீ கண்டது குழப்பம் வேணாம். நீ என்னோட ஸ்கிரீனை பாரு. dia memang memerlukan perhatian ibunya. ஓகே ஸோ இதை பேஸ் பண்ணி ஆயாட்ட பீனா பண்ணு. அந்த கணவன் வந்து என்ன எதிர்பார்க்கிறாரு? mengharapkan perhatian suami இருக்கானே. நீ என்ன சொல்றதா? எனக்கு அட்டென்ஷன் கொடுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன பண்றீங்க? ஆங்கிலிக் வேணும். ஆங்கிலிக் வேணும். Selain itu, si suami mengharapkan istrinya என்னது? istrinya memerlukan perhatian, memberikan perhatian mati kena. Amawal ya, memberikan perhatian
kepada anggrek yang semakin membesar. இப்படிதான் மாத்தி அமைக்கணும். புரியுதா? எப்பவுமே mengharapkan. இப்படி எப்பவுமே நம்ம வந்து காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. சஸ்திராவோட பண்ணக்கூடாது. இப்ப அதுக்கும் darjanam pemahamanku என்ன வித்தியாசம்? Memberikan perhatian kepada anggrek yang sedang membesar. ஓகே, அடுத்தது இது வேணாம், இது எடுத்துக்கோ. இவன் pernah wacana? Seterusnya si suami mengharapkan istrinya. Si suami mengharapkan istrinya untuk mendengar nasihat dokter dan makan ubat tanpa membantah. You combine all the ayat. Understood? Okay? Seterusnya si suami mengharapkan istrinya mendengar nasihat dokter dan makan ubat jika diberi tanpa membantah. Okay? Right. Ialah istrinya pulang ke rumah jika kesehatannya sudah pulih. Selain itu, si suami mengharapkan istrinya memberikan perhatian kepada anggrek yang sedang membesar. Seterusnya, si suami mengharapkan istrinya mendengar nasihat dokter dan makan ubat jika diberi tanpa membantah. பத்தி kan பார்க்க senang தான் இருக்கு, பட் மாத்தி எழுதுறது not so easy, you know. Okay. Right. இப்ப அடுத்தது உங்களுக்கு 1 minute time. Berdasarkan sebuah novel yang Anda pelajari, uraikan sebab-sebab novel tersebut sesuai dijadikan bahan bacaan murid. ஓகே, இது கேபாட் கேள்வி, மாதிரி ஈஸியான கேள்வி கிடையாது. அதாவது ஏன் இந்த நாவலை வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் படிக்கணும், அதில் அப்படி என்ன நல்லது இருக்கு? நீங்க வெயிட், இந்த நீலாயெல்லாம் நான் அதுதான் வெயிட், ஐ கிவ் யூ த ஷராட். இந்த நீலாய் காசி சாயாம் bertanggung jawab அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு நீலாயை ஸ்பெசிஃபிக்காக எடுத்து சொல்லாம ட்ரை டு கிவ் அ பெட்டர் ஐடியா. அண்ட் தென் அந்த ஐடியா நீங்க சொல்லும் போது mesti kena ada huraian. ஓகே, யோசிச்சு வைங்க. 1க்கு 2 யோசிச்சு வைங்க. அப்புறம் இவன் சொல்லிட்டான் அவன் சொல்லிட்டான்னு சொல்லக்கூடாது. நீங்க என்னெல்லாம் யோசிப்பீங்களோ எல்லாம். ஒரு சொந்தோ, ஓகே, சொந்தோவை இப்போ வந்து நான் ஏன் வந்து இந்த நாவலை வந்து எல்லா முறையிட்டும் படிக்கணும்னு சொல்றோம்னா, ஏன்னா இந்த நாவலில் வந்து சொல்லியிருப்பாங்க கிளியரா, இந்த நாவல் வந்து will motivate student to focus on their study. ஏன்னா இதோட பெஸ்ட் எடுத்துக்காட்டே டாலியா தான். ஆரம்பத்திலே அவளோட படிப்பு வாழ்க்கையில காதலை உள்ள விடல, நிறைய துன்பங்கள் வந்தாலும் அவ படிப்பை கைவிடாம கடைசியா படிச்சு STPMல keputusan yang cemerlang எடுத்திருக்கா. நிறைய குடும்ப பிரச்சனை இருந்தாலும் காதல் பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி அவ அந்த படிப்புல வந்து ஸ்கோர் பண்ணால, அது வந்து ஸ்டூடெண்ட் ஆன என்னைக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த மாதிரி தேடுங்க. லைட்டா pengajaran மாதிரி தோணுதுல, இது pengajaran மாதிரி தான் கொஸ்டின்.
டென்ஷன். நான் கீழே விழுந்துருச்சு. இல்ல தேய்ச்சல, கீழே வந்துருச்சு. ஓகே, கேட்டீங்களா? Pengajaran தோணியில நீங்க எழுதலாம். சரி, டைம்ஸ் அப். சொல்லுங்க. யாரு? நீங்க தான். கேளு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப வந்து எங்க அம்மா வந்து முதல்ல क्वेश्चन आंसर பண்ணனும். Sebab novel ini sesuai dijadikan bahan bacaan murid ialah நான் முதல்ல சொன்னேன் நீலா எல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன். நீ சொல்றது பெரிஸ்திவா, எனக்கு அது வேணாம். முதல்ல ஏன் இந்த நாவல் வந்து ஸ்டூடெண்ட்ங்க படிக்கணும் சொல்லலன்னா latihan tambahan. எஸ், ஏன் நீ மட்டும் தானே சொல்லப்ப இப்போதைக்கு. எஸ், ஒன்னாவது ரெண்டாவது மூணாவதுடா. என்ன சொல்ல போறீங்க? இந்த நாவல்ல வந்து எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் என்ன நான் சொன்னதெல்லாம் சொல்றாங்க. சரி சொல்லு. பாம்பு வந்து கொத்தம். குடும்பத்துல இருக்க பாசம் போகக்கூடாது. அதே மாரி என் குடும்பத்திலே நான் பாசத்தை வந்து ஒன்றும் மெயின்டைன் பண்ணுறேன். பசங்கார பயப்பிள்ளையா இருக்கானே. இரு, மறுபடியும் சொல்லு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த குடும்பத்துல வந்து பாசம் நான் மெயின்டைன் பண்ணுறேன். அதே மாரி என் குடும்பத்திலே நான் மெயின்டைன் பண்றேன். அது குட். அவங்க அவங்க எப்படி அந்த பாசத்தை வச்சு அவங்க அவங்க குடும்பத்துல நிறைஞ்சிருக்கோ அதே மாதிரி என்னோட குடும்பத்தையும் நான் அதே மாதிரி ஒரு கில்வார்கா பஹாகியாவா மாத்த போறேன். தட்ஸ் குட். அது மாதிரி எனக்கு செபாப் வேணும். பரிஸ்திவா அப்புறமா நீங்க சொக்கோங் பண்ணிக்கிங்க. முயற்சி பட்டு கல்யாணம் வரைக்கும் போய் என்கேஜ்மெண்ட் தான் நடக்கும். இது நல்லதா ஏதாவது சொல்ற ஸ்டூடெண்ட் கல்யாணம் பண்ண சொல்றியா? முடிஞ்சு போ. தாலியா எப்படி அண்ணன் தம்பி தங்கச்சி தம்பி எல்லாம் பாத்துக்கிட்டானோ அதே மாதிரி ஆமாவா? தீபம் போற நாள் எப்படா? தீபம் போற நாள் எப்ப? ஓ, தெரிஞ்சு வச்சிருக்கான். இப்ப நம்ம மஷாரக்கால வந்து தாலியா அப்படி பண்ணுவாங்க, பேசுவாங்க. அவ எழுத்து அவ எதிர்த்து நிக்கல,
அவ அவமானத்துல குனிஞ்சு இருந்தா தலைய, அவன் தம்பி தான் வந்து சண்டை போடுவான் அபு பக்கர். கதையை அவுட்டாவா கிட்ட நானும் அவர் எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் தப்பான அவர் எடுத்துட்டேன். நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் நான் பாஸ் பண்ணுறேன். மன தைரியம் நீ கரெக்டா சொல்லலையே, நீ சும்மா கோரிங் தானே பண்ற. சபாப் காரணம் ஏன் சிம்பிளா நீ சொல்ல போறேன்னா, நீலாய் நீ ஸ்பெசிஃபிக்கா சொல்லாம இந்த இந்த நாவல்ல நிறைய நீலாயிடான் பெங்காஜாரான் இருக்கு, அது என் வாழ்க்கையை வந்து நான் மாத்தி அமைச்சுப்பேன் அதை வச்சு, அப்படி சொல்லலாம். அதுல நீ சொந்த நீ என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். வேற ஞாபகம் இருக்கா, போன வாட்டி நம்ம இன்ஸ்பிராசி பத்தி பேசணும், அதுல இருந்து ஒரு பாயிண்ட் கூட நீங்க எடுக்கலாம். இப்ப 32னா -11 பண்ணு 21. ஓகே, இன்ஸ்பிராசி இது லில்லியோட. டேய் இது ஃபோன்ல இருக்கா? ஓ வண்டர். salah address ni. Wada? Okay. 21. இது பெருசா menyentuh hati. Sumber inspirasi எங்கடா? செய்யலையே நம்ம. என்ன பார்த்தடி ஞாபகம் வந்துச்சா? சொல்லு. எனக்கு பரிஸ்திவா வேணாம், காரணம் வேணும். உனக்கு விளங்குதா? நீ முதல்ல இருந்து பரிஸ்திவா யோசிச்சுட்டு இருக்க. எனக்கு பரிஸ்திவா முக்கியமே இல்ல. இது எப்படி? ஓகே சரி சொல்லு பாப்போம். அந்த ஃபேமிலி ப்ராப்ளம் கூட அதுதான் நம்ம சொல்லிட்டோமாங்க. வேற ஏதாவது சொல்லு. டேய் வேற எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவ முக்கியமான பரிஸ்திவா வந்து டாலியா வந்து குதிச்சு காப்பாத்துறது, அது முக்கியமான பரிஸ்திவா. அப்புறம் டாலியா வந்து அந்த சிந்தான் தோலா பண்ணுது, டாலியா வந்து படிப்புல பாஸ் பண்ணுது, பாலாய் ராயாலையும் உட்காந்து படிப்பா, வெள்ளம் வந்தும் படிப்பா. இதெல்லாம் முக்கியமான பரிஸ்திவா. இல்லாட்டி நீங்க அபுபக்கரை வச்சு கூட சொல்லலாம். ஏன்னா அபுபக்கர் வந்து அபுபக்கர் வந்து யாருன்னே தெரியலன்னா அப்ப எப்படி நாவல் எழுத போற? இது டாலியாவோட தம்பி சேரக்கூடாத செயற்கையில சேர்ந்துட்டு என்ன பண்ணாங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அந்த மாதிரி அவரு அப்படியே ஹிபூரான் சைட்ல போய் அப்புறம் ஒரு கட்டத்துல அவன் கூட்டாளிங்களே அவனை கை விட்டுருவாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி இருக்க ஆசைப்படல அப்படி சொல்லலாம். நிறைய இருக்கு, நீங்க யோசிக்கணும். ஓகே இன்ஸ்பிராசில பாத்தீங்கன்னா இது அந்த தான் கப்ரானியன் டாலியா, அந்த அதுதான் நீங்க ரொம்ப எடுக்கணும். செபகை ஒரு ஆளை வந்து உயிர் போற கட்டத்துல வந்து நம்ம உயிர் ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல மற்றவங்களை காப்பாற்றணுன்ற அந்த இன்ஸ்பிரேஷன் கொடுத்துச்சு இந்த நாவல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ரைட், நிறைய விஷயம் சொல்லலாம். சரி உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் காட்டினது. ஓகே கம் let us try to answer this question. ஓகே முதல் பேராகிராஃப். Novel yang saya pelajari di tingkatan 5 ialah Songket Berbenang Emas karya Khairuddin Aib. Very good. Okay, அதுக்கப்புறம் terdapat அந்த கொஸ்டினை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. terdapat beberapa, திருப்பி sebab-sebabனு போடாதீங்க. beberapa sudah menunjukkan many, right? terdapat beberapa sebab novel ini, novel tersebutlah, novel ini sesuai dijadikan sebagai
bahan bacaan murid. Okey. Baik. Kita sambung. Salah satu sebab novel ini sesuai dijadikan sebagai bahan bacaan murid. Apa yang berarti bahan bacaan murid ialah ialah novel ini memotivasikan murid-murid untuk rajin menimba ilmu walaupun menghadapi pelbagai cabaran. Hal ini dikatakan demikian kerana Dahlia yang dipenuhi dengan pelbagai masalah seperti penyakit kemurungan ibu, kemasukan ayahnya ke hospital, tugas sebagai ketua keluarga, menjadi mangsa hinaan dan kejian Nek Kia Seliru. Masalah kewangan. இல்ல அவ என்னென்ன ப்ராப்ளம் சொல்றான்னு சொல்லணும். Okey. Pelbagai masalah penyakit kemurungan ibu, kemasukan ayah ke hospital, tugas sebagai ketua keluarga. வேற என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு? பாட்டியோட எலி பழி சொல்லுக்கு ஆளாகிறது, மசாலா kewangan, அப்புறம் தம்பி வந்து கெட்ட ketua keluarga வந்துருச்சு. வேற யாரோ கீழே அது வந்து நம்ம கிட்டே விட்டுட்டாங்க. நம்ம வந்து முடிவு பண்ணணும் அது நம்புறோமா இல்லையான்ட்டு. அதை கன்ஃபார்மா எழுதக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அதை எடுக்கிறது. வேற masalah percintaan jugalah. Dan masalah percintaan. Kerana Dahlia yang dipenuhi dengan pelbagai masalah seperti penyakit bla bla bla, akhirnya
berjaya mendapat keputusan yang cemerlang dalam peperiksaan STPM. ஓகே, இப்போ நீங்கள் இதை வச்சு இது எப்படி உங்கள் வாழ்க்கைக்கு ஞாபகம் வச்சுக்கிங்க. ஹுராயான் வந்து peristiwa சொல்லிட்டு அப்புறம் alasan வந்து tak cukup buat ayat kedua. அப்போ இது வந்து உங்களுக்கு எப்படி ஒரு pengajaran இருக்கு. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணி கடைசி வரைக்கும் sehingga mendapat keputusan cemerlang. இதுதான் எனக்கு motivation. So, peristiwa ini memotivasikan para murid untuk sentiasa fokus pada pelajaran walaupun terpaksa menghadapi pelbagai cabaran dan dugaan hidup. சில question வந்து நம்ம சிம்பிளா முடிச்சிடலாம். சில question வந்து you need to convince the reader. Okay. அடுத்தது எஸ் நானும் என்னமோ சொல்றேன்னு நினைச்சேன். Di samping itu masa garapula. Di samping itu novel ini sesuai dijadikan bahan bacaan kerana novel ini menjelaskan kepentingan kasih sayang dalam sesebuah keluarga. இருங்க எனக்கு கொஞ்சம் கேப் கொடுங்க, காப்பி பண்ணிட்டே வராது. இது வந்து நம்ம உராயான்ல போட வேண்டியது. ஓகே, ஏன் இந்த நாவல் வந்து dijadikan bahan kerana novel ini menjelaskan kepentingan kasih sayang dalam kehidupan seharian yang boleh diteladani para murid. The importance of love in daily life, which can be followed by the readers. Okay, baik, kita hurai பண்ணுவோம். Perkara ini dikatakan demikian kerana Dahlia
sekeluarga walaupun hidup dalam kemiskinan kasih sayang antara satu sama lain menjadikan keluarga itu sempurna. Oke? அப்ப நீங்க அது கொஞ்சம் ஹூராய் பண்ணணும் எப்படின்ட்டு. Contohnya, kasih sayang yang ikhlas daripada Dahlia kepada Nek Kia kasih sayang yang ikhlas daripada Dahlia kepada Nek Kia yang jatuh sakit secara tiba-tiba berjaya menginsafkan Nek Kia yang selama ini membenci keluarga Dahlia. So இது எப்படி வந்து மூரேட்டோட அட்வான்டேஜ்க்கு கொண்டு வரோம்? Peristiwa ini menjelaskan satu mesej yang kukuh kepada para murid bahwa kasih sayang asas keluarga bahagia. Bukannya wang ringgit. ஒரு நல்ல குடும்பத்துக்கு பணம் நல்ல என்ன சொல்லுவாங்க keluarga bahagiaக்கு பணம் முக்கியம் இல்ல பாசம் முக்கியம் அப்படின்ற அந்த மெசேஜை தெளிவா கொடுத்து அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. Secara tiba-tiba percaya. என்னது? Secara tiba-tiba percaya. Menginsafkan. உனக்கு தெரியுமே அது என்ன கதை? Menginsafkan Nek Kia yang selama ini membenci keluarga. Ini எழுத்து எனக்கே தெரியல. Keluarga Dahlia. ஓகே முடிச்சிட்டிங்களா? சரி, நீங்கள் இது போதும். நோவலை நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்கன்னா அது போதும்.